வாட்டர்மெலன் வெளியே போனதுக்கப்புறம் சபரி ஓரமாக உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வாட்டர்மெலன் வெளியே போனதுக்கு கிடையாது. இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ண மாட்டேன். பார்வதி கூட நான் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. இந்த வாரம் ஃபுல்லாக குழப்பத்திலேயே இருந்தேன். அதனால தான் டஸ்ட்பினில் இருக்கிறத கூட எடுத்து வச்சேன் அப்படின்னும். எனக்கு அளவே தெரியாது. எங்கள் பாட்டி செத்தப்ப கூட பாத்ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டு தான் அழுதேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஓன்னு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்குறவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. கனி எஃப்ஜே விக்ரம்னு அவங்க கூட க்ளோஸாக இருந்தவங்க கூட ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். இதை பார்த்த ரம்யாவும் ஓரமாக உட்காந்து அவங்களும் அழுகுறாங்க. திவ்யா தான் முதல் ஆளாக எந்திரிச்சு போகிறாங்க சமாதானம் பண்ணுறதுக்கு. இன்னும் நாங்கள் யாருமே தப்பாக நினைக்கல, தயவு செஞ்சு அழுகாத, அழுகையை நிப்பாட்டுன்னு சொல்லி திவ்யா கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ணுறாங்க. சபரி வாயை விட்டு கதறி அழுகிறத பார்த்து உன்னை யாரும் அப்படி நினைக்கல, உன்னை யாரும் அப்படி நினைக்கல அப்படின்னு திவ்யாவும் கண் கலங்குறாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது திவ்யா மட்டும் முதலாள போய் சமாதானப்படுத்தினது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.